தளபதி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உறுதியாக வருவார் என்ற நிலை இருப்பதால் அனைத்து இடங்களிலும் சிறப்பான வரவேற்பு தளபதி எந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு மூத்த அமைச்சர் இருந்தவர். ஆனால் ஏன் பேசுறாரு? கட்சி அந்த நிலைக்கு போயிடுச்சு. கட்சி அந்த நிலைக்கு கொண்டு கீழே தள்ளிட்டாங்க. ரெண்டு பேரும் படுகொலியில் அதிமுக கொண்டு தள்ளி முடிச்சுட்டாங்க கதையை. திரும்ப திரும்ப அதே பேசுகின்றார். எந்த காலத்திலும் அதிமுக எழுந்திருக்க முடியாத நிலையை பழனிசாமி அவர்கள் உடனிருந்தவர்களும் உருவாக்கி இருக்கிறார். யாரு யாரு அவர் என்ன உத்தமரா? அவர் வாங்க தலைவா வாங்க. தளபதி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உறுதியாக வருவார் என்ற நிலை இருப்பதால் அனைத்து இடங்களிலும் சிறப்பான வரவேற்பு. தளபதி எந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு மூத்த அமைச்சர் இருந்தவர். ஆனால் ஏன் பேசுறாரு? கட்சி அந்த நிலைக்கு போயிடுச்சு. கட்சி அந்த நிலைக்கு கொண்டு கீழே தள்ளிட்டாங்க. ரெண்டு பேரும் படுகொலியில் அதிமுக கொண்டு தள்ளி முடிச்சுட்டாங்க கதையை. திரும்ப திரும்ப அதே பேசுகின்றார். எந்த காலத்திலும் அதிமுக எழுந்திருக்க முடியாத நிலையை பழனிசாமி அவர்கள் உடனிருந்தவர்களும் உருவாக்கி இருக்கிறார். யாரு யாரு அவர் என்ன உத்தமரா? அவர் வாங்க தலைவா வாங்க. தளபதி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உறுதியாக வருவார் என்ற நிலை இருப்பதால் அனைத்து இடங்களிலும் சிறப்பான வரவேற்பு. தளபதி எந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு மூத்த அமைச்சர் இருந்தவர். ஆனால் ஏன் பேசுறாரு? கட்சி அந்த நிலைக்கு போயிடுச்சு. கட்சி அந்த நிலைக்கு கொண்டு கீழே தள்ளிட்டாங்க. ரெண்டு பேரும் படுகொலியில் அதிமுக கொண்டு தள்ளி முடிச்சுட்டாங்க கதையை. திரும்ப திரும்ப அதே பேசுகின்றார். எந்த காலத்திலும் அதிமுக எழுந்திருக்க முடியாத நிலையை பழனிசாமி அவர்கள் உடனிருந்தவர்களும் உருவாக்கி இருக்கிறார். யாரு யாரு அவர் என்ன உத்தமரா? அவர் வாங்க தலைவா வாங்க. தளபதி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உறுதியாக வருவார் என்ற நிலை இருப்பதால் அனைத்து இடங்களிலும் சிறப்பான வரவேற்பு. தளபதி எந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு மூத்த அமைச்சர் இருந்தவர். ஆனால் ஏன் பேசுறாரு? கட்சி அந்த நிலைக்கு போயிடுச்சு. கட்சி அந்த நிலைக்கு கொண்டு கீழே தள்ளிட்டாங்க. ரெண்டு பேரும் படுகொலியில் அதிமுக கொண்டு தள்ளி முடிச்சுட்டாங்க கதையை. திரும்ப திரும்ப அதே பேசுகின்றார். எந்த காலத்திலும் அதிமுக எழுந்திருக்க முடியாத நிலையை பழனிசாமி அவர்கள் உடனிருந்தவர்களும் உருவாக்கி இருக்கிறார். யாரு யாரு அவர் என்ன உத்தமரா? அவர் வாங்க தலைவா வாங்க.